வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் போர்டு. அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன பேர்ல இருந்திருக்கு அப்படின்னா, நேட்டிவ் ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர் அசோசியேஷன். அதுக்கப்புறம் தான் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சின் பேரை மாத்துனாங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1875. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் செவன்த் லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்தது. அண்ட் என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1992ல ஸ்டார்ட் பண்ணாங்க. செபி மூலியமா வந்து 1993. செபின்றது என்எஸ்சியோட ரெகுலேட்டரி. ஸோ 1993 ஆப்ரேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1994. அதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டின்றது டாப் 50 கம்பெனிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 April 1996ல வந்தது. அண்ட் என்எஸ்சி வந்து யார் நார்மலாக வந்து மியூச்சுவலி ஓன்டுனா யார் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லா பேங்க்ஸும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல்ஸ் இவங்க தான் வந்து என்எஸ்சியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து நம்ம எது ஹையஸ்ட் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்எஃப் நிறைய பேர் தெரியும். இது ஒரு டயர் கம்பெனி. அண்ட் இதுதான் வந்து என்எஸ்சியோட ஹையஸ்ட் ஷேர் வேல்யூ. ஸோ இதோட வேல்யூ ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா 1,30,000 இன்னைக்கு ஆக்சுவலா. ஸோ இன்னொன்று என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2226 சாரி 2266 ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 5309 லிஸ்ட் ஆயிருக்கு. ஆனால் வந்து பிஎஸ்சியை விட என்எஸ்சி தான் வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி ஜாஸ்தி. லிக்விடிட்டினா நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க அதில் தான். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க என்எஸ்சியோட கரண்ட் சினாரியோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச்னா ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸும் இருக்கு, இண்டெக்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. லைக் நிஃப்டியில் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபின் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ்லேயே லார்ஜஸ்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். அண்ட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் கேப் வந்து ஓவராலா வேர்ல்டு வைடு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்வாட் 4th பிளேஸ்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 5 ட்ரில்லியன் வந்து US$ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரீச் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. நீங்களே பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது நார்த் இந்தியா, இந்த இடம் வந்து சவுத் இந்தியா, இந்த இடம் வெஸ்ட் இந்தியா, இது ஈஸ்ட் இந்தியா. ஸோ நார்த் இந்தியாவில தான் நிறைய பேர் நியூ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் வந்து ஜாஸ்தி. அதுலயும் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், குஜராத், ராஜஸ்தான் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க ஜாஸ்தி. நம்மளோட சவுத் இந்தியால பாருங்க ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கு ஆக்சுவலா. இது இன்னும் இன் டீட்டெயிலா நம்ம உள்ள போய் பார்ப்போம். சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேஷ் பாருங்க, மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்து குரோர்ஸ்ல 2 crore 58 lakhs. மகாராஷ்டிரால இவ்வளோ அந்த மாதிரின்னு. தமிழ்நாட்டில் பாருங்க ஆல்மோஸ்ட் 84 lakhs பீப்புள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ரிப்போர்ட் இருக்கு. இது வந்து என்எஸ்சில இருந்து எடுத்த டீட்டெயில்ஸ். ஸோ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 9th 10th பிளேஸ்ல தான் இருக்கு தமிழ்நாடு. ஸோ இன்னும் அவேர்னஸ் இன்னும் அதாவது மக்களுக்கு தெரியும். ஆனா வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து இது ஸ்டாக் மார்க்கெட்னாலே ரிஸ்க் அந்த மாதிரிலாம் நினைக்கும் போது இன்னும் தைரியமா வந்து ட்ரேட் பண்றதோ இன்வெஸ்ட் பண்றதோ இருக்கு. அப்பதான் இதுல நம்பர்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆவாங்க தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் தான். லாஸ்ட் 6 months ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இது வந்து குரோர். ஸோ 24 lakhs crore டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கு கேஷ் மார்க்கெட்ல. அண்ட் இதுல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ். இந்த ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் என்னன்னா ஸ்டாக், அதாவது நீங்க ரிலையன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பையிங் இருக்கு உதாரணத்துக்கு. அந்த மாதிரி எல்லா ஸ்டாக்ஸுமே ஆப்ஷன்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் இருக்கு. அண்ட் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா கமாடிட்டிலயும் உங்களுக்கு இருக்கு. இந்த கேஷ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஸோ எவ்ரி இயர் பாருங்க உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பையிங் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கு. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏற்கனவே சொன்னதுதான்.
ஸோ இந்த இடத்துல நம்ம சவுத் இந்தியா பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஓரளவுக்கு சவுத் இந்தியால ரொம்ப கம்மி இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க. அண்ட் இதோட ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மக்களுக்கு இன்னும் அவேர்னஸ் தேவைப்படுது. அண்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள் நிறைய பேர் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் ஷேர் மார்க்கெட். நெக்ஸ்ட் இதுல உங்களுக்கு வந்து முக்கியமானது செக்டார் வைஸ் இந்த இயர் என்னென்னலாம் நிஃப்டி 50ல செக்டார் வைஸ் என்னென்ன கம்பெனிலாம் க்ரோ ஆயிட்டு இருக்குன்னு இதுல மெயினா பாருங்க. லாஸ்டா இருக்கிறது ஃபினான்ஷியல். ஸோ இந்த ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் தான் வந்து 33% க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்த 33%ன்னும் போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்மலாம் வந்து பேங்க்ல வந்து லோன் எடுக்கிறோம். ஹோம் லோனு, பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு அண்ட் கார் லோனு இந்த மாதிரி எடுக்கிறதுனால தான் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது. அகெயின் வந்து ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுனா ஸோ என்ன ஃபினான்ஷியல் செக்டார்ஸ்ல என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, ஸோ அதில் நம்ம எது இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்றது ஒரு ஐடியா கிடைக்கும் இது மூலியமா. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ யாரெல்லாம் இப்போ ஸ்டாக்ஸ்ன்றது நம்மளா பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஃபண்டு மேனேஜர் நம்மளுக்காக பண்ணுறது. பட் அதில் அகெயின் சொன்ன மாதிரி 12 to 17% டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கோ அப்படிதான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுலேயும் பாருங்க, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லயும் உங்களுக்கு இந்த மே மாசம் பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து 58 lakhs க்ரோர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நிறைய எஸ்ஐபி மூலியமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல சொல்லியிருப்பேன், ஈக்விட்டி, டெப்ட், ஹைபிரிடு. ஹைபிரிட் ஒன்றும் கிடையாது, ஈக்விட்டியும் டெப்டும் 50% ஈக்விட்டி, 50% டெப்ட். டெப்ட்ன்றது கவர்மெண்ட் பாண்ட்ஸ். ஸோ இதை ஸ்பிட் பண்ணி பண்றது தான் ஹைபிரிட். ஸோ இதுலயே உங்களுக்கு தெரியும், மக்கள் வந்து எஸ்ஐபி மூலியமாவும் ஷேர் மார்க்கெட்ல தான், ஈக்விட்டியில தான் உங்களுக்கு ஜாஸ்தி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து டெப்ட்ன்றது கவர்மெண்ட் பாண்ட்ஸ். அகெயின் ஹைபிரிட்ன்றது 50-50. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நிறைய ஃபண்டு ஹவுசஸ் இருக்கு, எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டுன்னு. அகெயின் ஈக்விட்டி மார்க்கெட்ல தான் நம்ம கொடுக்குற பைசா, எஸ்ஐபி மூலியமா கொடுக்குற பைசா ஈக்விட்டி மார்க்கெட் மூலியமா தான் ஃபண்ட் மேனேஜர் வந்து ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்எஸ்சி வெப்சைட்ல சில இன்ஃபர்மேஷன் இப்போ மார்க்கெட் லைவ்ல இருக்கிறதுனால லைவ் இன்ஃபர்மேஷன் சிலதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஏதாவது என்எஸ்சி வெப்சைட்ஸு, ஸோ என்எஸ்சி வெப்சைட்ல மார்க்கெட் டர்ன் ஓவர் இப்போ இந்த நிமிஷம் மார்க்கெட் வந்து, ஏன்னா ஷேர்ஸ்ல பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து 1 lakh crore வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய சில பேர் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. அகெயின் இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஆப்ஷன்னா இன்னைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே தேர்ஸ்டேன்னும் போது, ஸோ 46 lakh crore வந்து 46,000 crore வந்து மக்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க கான்ட்ராக்ட் மூலியமா. ஸோ இது வந்து லைவ். ஸோ லைவ்ல வந்து இப்போ வந்துட்டு இருக்குது ஆக்சுவலா டுடே. அண்ட் நெக்ஸ்டா நம்ம வந்து மார்க்கெட் டேட்டா. ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்றேன். மார்க்கெட் டேட்டா என்னன்னா, ஈக்விட்டியில போயிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா இந்த டைம் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் டாப் ஒரு 15-20 கம்பெனிஸ் பார்த்துக்கலாம் நீங்க, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்றது. நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ன்றது ஆப்ஷன் மார்க்கெட்டு. அதுல உங்களுக்கு நிஃப்டியில எந்த எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து கால் ஆப்ஷனா, புட் ஆப்ஷனா, இப்போதைக்கு மார்க்கெட்ல எந்த இதுல போயிட்டு இருக்குன்றது நீங்க டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் மூலியமா போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐபிஓ. ஸோ ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுல வந்து கரண்டா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஐபிஓக்கு வந்திருக்கு 11th July 2024. இது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த 5 days வந்து இருக்கும். ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். இது உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் இந்த ஐபிஓ வாங்குறாங்கன்றது தெரியும். இப்போ ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதுல வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும்.
ஸோ இது ஒரு 5 டேஸ் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அலோகேஷன் வரும். அப்புறம் லிஸ்டிங் வந்து அப்பதான் தான் நீங்க பையிங் அண்ட் செல்லிங் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஐபிஓ வாங்குறவங்க வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஐபிஓ வந்து எப்பப்பெல்லாம் வரப்போகுதுன்றது இது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்ஷன் மூலியமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபீஸ் சார்ஜஸ் பற்றி நான் சொல்ல வரேன். ஸோ நார்மலாக ஒரு பையிங் அண்ட் செல்லிங் நீங்கள் பண்ணும்போது என்னென்ன சார்ஜஸ்லாம் வந்து எந்தெந்த லைக் ஸ்டாக்ஸ் வாங்கினா எப்படி சார்ஜஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகும், டெரிவேட்டிவ்ஸ்னா அதாவது ஆப்ஷன்ஸில் எப்படி வந்து லாட் வைஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி வந்து சார்ஜஸ் போடுவாங்கன்றது தெரியும். இது வந்து செபி சார்ஜஸ் அண்ட் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்கு. எஸ்டிடி இருக்கு. ஸோ ஸ்டேட் டேக்ஸு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாக் பையிங் அண்ட் செல்லிங் போது பை பண்ணும்போது ஒரு பை பண்ணும்போதும் சார்ஜ் இருக்கு, செல் பண்ணும்போதும் சார்ஜ் இருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓவரால் என்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுதான். அதை தவிர நீங்கள் அப்பப்போ இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சில சர்க்குலர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி தியரி இன்ஃபர்மேஷனாகவும் நான் சில போடுவேன். டெக்னிக்கலாக நம்ம சில ஸ்டாக்ஸ் எல்லாமும் அப்பப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது பார்ப்போம். அண்ட் ஏற்கனவே போட்ட ஸ்டாக்ஸ் நிறைய பெர்ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்கு. எப்போ டார்கெட் ரீச் ஆகுதோ அப்போதான் நான் வந்து டார்கெட் ரீச் ஆயிருக்குன்னு போடுவேன். ஏன்னா இப்போ சும்மா 5 பாயிண்ட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிறேன். ஸோ எப்போ டார்கெட் ஒன்று நான் சொன்னது ரீச் ஆகுதோ அப்போ நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் எதனா புது புது கம்பெனிஸ் ட்ரெண்ட் ஆகும்போது ஒரு வீடியோவாக போடாமல் ஷார்ட்ஸாக நான் போடுவேன். நீங்கள் அதுவும் என்னோட சேனலில் பார்த்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.